ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இக்னோவில் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். எம்பிஏயில் ப்ராஜெக்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, கைடு யார், ஸ்னாப்சிஸ் என்ன, ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சப்மிஷன் எப்படி, வைவா இருக்குமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தெரியாமல் இருந்தால் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் கூட ஆகலாம், மார்க்ஸும் கூட டிலே ஆகும், டிகிரி கூட நமக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த வீடியோவில் அஃபிஷியல் எம்பிஏவோட ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸை சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட் ஜெர்னிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எம்பிஏ ப்ராஜெக்ட்னால் என்ன? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்பிஏ ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபார்மல் ரிப்போர்ட் மட்டும் இல்லைங்க. இது உங்கள் எம்பிஏ கோர்ஸில் கற்றுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் கான்செப்டை ரியல் பிஸ்னஸ் ப்ராப்ளம் மேலே அப்ளை பண்ணுற ஒரு ரிசர்ச் ஒர்க். சரி, ப்ராஜெக்ட் மூலமாக இக்னோ பார்க்குறதுல என்னென்னா, நீங்கள் ரிசர்ச் உங்களுக்கு பண்ண தெரியுமா, இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ண முடியுமா, டேட்டா கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதோட கன்க்ளூஷனை கொடுக்க முடியுமா, ப்ரொஃபஷனலுக்கு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா. அதனால் ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே இருக்குங்க. சரி, ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா கைட்லைன்ஸை ரீட் பண்ணணும். ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டாபிக் செலெக்ஷன் தான். டாபிக் செலக்ட் பண்ணும்போது உங்கள் எம்பிஏவோட ஸ்பெஷலைசேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். கரண்ட் பிஸ்னஸ் இஷ்யூ பேஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கூட நல்லது. கம்பெனி டேட்டாவை கலெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கணும். ரிசர்ச் பண்ண ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளாக ஒரு 4 டாபிக் சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி பார்க்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கன்சியூமர் பிஹேவியர், ஹெச்ஆர் ப்ராக்டிக்கல், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இப்போ ஈஸியாக டேட்டா கலெக்ட் பண்ண முடிகிற டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 என்னென்னா ஸ்னாப்சிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட ப்ரிப்பரேஷன். டாபிக் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் ஸ்னாப்சிஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்னாப்சிஸில் ஜென்ரலாக என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவோம்? ப்ராஜெக்டோட டைட்டில், இன்ட்ரடக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸு, ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி, ரிசர்ச்சோட மெத்தடாலஜி, சாம்பிள் சைஸும், என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வருது. அப்ரூவல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா, கவர் பேஜு, certificate, declaration, acknowledgement, table of content, introduction, literature review, objectives, research methodology, data analysis, finding, அப்புறம் சஜஷன், கன்க்ளூஷன், ரெஃபரன்ஸு, கொஷனரிஸ். ஃபார்மேட்டிங்கில் பேஜ் நம்பரோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தேர்ட் ஸ்டெப் சப்மிஷன். ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் சப்மிஷன் ரெடி பண்ணணும். சப்மிஷனுக்கு முன்னாடி கைடோட சிக்னேச்சர் ரிக்வயர்டான வெரிஃபை பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும். பேஜ் நம்பரை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ணுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரிஜினல் ஒர்க்கை தான் நம்ம சப்மிட் பண்ணணும். நம்ம இக்னோரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏர்லியராகவே சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா வைவாவோட ப்ரிப்ரேஷன். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைவா கண்டக்ட் பண்ணலாம். காமன் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணீங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன, டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணீங்க, ஃபைண்டிங் என்ன, சஜஷன்ஸ் எல்லாம் என்ன. அப்போ உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ரெடிமேடு ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓனாகவே ப்ராஜெக்டெல்லாம் பண்ணலாம். சரி, நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ராங்கான ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் கொடுக்காமல் சப்மிட் பண்ணுவோம், கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா கொடுத்த டெட்லைனை கூட நம்ம மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாகவே கம்ப்ளீட் ஆகும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.